ராசிபுரத்திலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்தில் வெண்ணந்தூர் பேரூராட்சியில் உள்ள அளவாய்ப்பட்டி எனும் சிற்றூரில் அளவாய் மலை எனும் மலைக்கோயில் அமைந்துள்ளது. இந்த முருகன் கோயில் 1500 படிகள் கொண்ட மலை உச்சியில் அமைந்துள்ளது. அளவாய் மலை கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாகும். குழந்தை இல்லாத ஏக்கத்தில் தவித்து மருகிய பக்தர் ஒருவர் பழனி முருகனை தரிசிக்க சென்றார். பக்தரின் கனவில் முருகப்பெருமான் தோன்றி அளவாய் மலையை குறிப்பிட்டு சொல்லி தான் அங்கு எழுந்தள்ளி இருப்பதாகவும் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு வசதியாக மலையில் படிக்கட்டுகள் அமைத்துக் கொடுக்கும்படியும் கூறியதோடு இந்த பணி முடியும் வேளையில் உனக்கு குழந்தை பிறக்கும் என்று அருளினாராம். அதன்படி அந்த பக்தர் இத்தலம் வந்து கந்தனை தரிசித்து அன்பர்களின் வசதிக்காக மலையில் படிக்கட்டுகள் அமைத்துக் கொடுத்தார். அந்த திருப்பணி முடிவிடும் நேரத்தில் அவருக்கு குழந்தை பிறந்து மகிழ்ச்சியில் ஆழ்த்தியதாகவும் இங்கு உள்ள மக்கள் அனைவரும் மிகவும் விமர்சையாக முருகனின் பெருமையை அருளோடு சொல்கிறார்கள். கார்த்திகை சோமவாரத்தில் வேலவனை வேண்டினால் குடும்பத்தில் பிரச்சனைகள் நீங்கும், பிரிந்தவர்கள் ஒன்று சேருவர், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பூப்படைவதில் சிக்கல் உள்ள பெண்களும் கர்ப்பப்பை கோளாறால் பாதிக்கப்பட்ட பெண்களும் இங்குள்ள சுனை நீரை பருகினால் குணமாகும் என்பது நம்பிக்கை. முருகப்பெருமான் கந்தசஷ்டி தினத்தில் சூரனை வதம் செய்து ஆட்கொண்டார். முருகனின் அருள் பெற்ற சூரப்பன் தெற்கு திசையில் இருப்பதாக ஐதீகம். அவனுக்கு அருள்பாலிக்கும் விதமாக ஆஞ்சநேயர் இந்த மலையில் தெற்கு பார்த்தபடி காட்சி தருகிறார். இவரை வணங்கினால் சனிதோஷங்கள் யாவும் விலகும் என்பது நம்பிக்கை. இக்கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் பங்குனி உத்தரத்தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. மேலும் சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், தலை ஆடி, ஆடி 18, ஆவணி ஆவிட்டம், ஆடி வெள்ளிகள், விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, சரஸ்வதி பூஜை, தீபாவளி, சூரசம்ஹாரம், கல்யாண உற்சவம், கார்த்திகை தீபம், மார்கழி மாத பூஜை, ஆங்கில புத்தாண்டு, தைப்பொங்கல், தைப்பூசம், சிவராத்திரி, கிருத்திகை, அமாவாசை, சஷ்டி ஆகிய நாட்களில் உற்சவம் நடக்கிறது. ஆண்டு முழுவதும் முறைப்படி பற்பல உற்சவங்கள் நடக்கிறது. தமிழ் புத்தாண்டு விழாவின் போது மிகவும் சிறப்பான உற்சவமாக கொண்டாடுகின்றனர். கொங்கண சித்தர் நீண்ட காலமாக இங்கே வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இந்த மலைக்கு கொங்கணகிரி என்ற பெயரும் உண்டு. இங்கே சித்தர்கள் பலர் கூடி செய்த பொன் மலையை முருகப்பெருமான் எடுத்துக்கொண்டு அருகிலுள்ள வையப்ப மலை என்னும் இடத்தில் வைத்ததாக தல வரலாறு கூறுகிறது. கொங்கண சித்தர் இங்கிருந்து வையப்ப மலை சென்று தவம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. புராண காலத்தில் சித்தர்கள் பலர் கூடி உலை வைத்து ரசவாதம் மூலம் பொன் செய்தமையால் இது உலைவாய் மலை எனப்பட்டது. இதன் திரிபே தற்போது அலைவாய் மலை என்று அழைக்கப்படுகிறது. இம்மலையின் பாதி உயரத்தில் அருள்மிகு ஸ்ரீ சுப்பராயர் முருகன் ஆலயம் அமையப்பெற்றுள்ளது. மலையின் அடிவாரத்தில் உள்ள ஊர் அலைவாய்ப்பட்டி என அழைக்கப்படுகிறது.